பாஸ்ட் வீக் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஜிராயா சென்சே பர்த்டேவை எல்லாரும் ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணாங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அப்படின்னு சொல்லி வீடியோ எடிட்ஸ் போட்டு ஹேஷ்டேக் போட்டு சிறப்பாக செலிப்ரேஷன் போச்சு. அந்த செலிப்ரேஷன் முடிஞ்ச கையோட சோனியை நம்மளை முடிச்சு விட்டுட்டாங்க. ஆமாம் கைஸ், மறுபடியும் சோனியை பார்த்தீங்கன்னா நருட்டோ ஷிப்புடனுக்கு பிரேக் விட்டுட்டாங்க. இதை சொல்லி எனக்கே போர் அடிச்சிருச்சு. ஏன்னா இது 8வது பிரேக்னே தெரியல, மேபி 6 or 7 நினைக்கிறேன். அதையே மறந்துடுச்சு. அந்த அளவுக்கு இவங்க பிரேக் விட்டுட்டாங்க. ஸோ இப்போ இவங்க எடுத்துருக்கிற பிரேக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நருட்டோ ஷிப்புடன் கரண்ட்ல பார்த்தீங்கன்னா சீசன் 10 டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அதை கூட இவங்க கம்ப்ளீட் பண்ணல. ஏன்னா சீசன் 10 முடிய இன்னும் ஒரு எபிசோட் பாக்கி இருக்கு. 21st எபிசோட்ல தான் சீசன் 10 முடியும். ஸோ அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க பிரேக் விட்டுட்டாங்க. ஏன்னா எப்பவுமே வீக்கெண்ட் இவங்க க்ளோஸ் பண்ணுறதுனால. ஸோ இந்த பிரேக் ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா டிஆர்பி டவுன் எல்லாம் கிடையாது. ஏன்னா நருட்டோ ஷிப்புடன் தான் சோனியில நம்பர் 1 ஷோ. ஸோ அந்த வகையில் பார்த்தா இப்போ இருக்கிற பிரேக்கு டிஆர்பி ரீசன் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டப்பிங், இது ஒரு ரீசனாக சொல்லலாம். பட் இப்போ எடுத்துகிட்டு ஒரு பிரேக் பார்த்தீங்கன்னா டப்பிங்காக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன் சொல்கிறேன்னா, நான் போன பிரேக் அப்பவே சொன்னேன், டப்பிங் பார்த்தீங்கன்னா 5 சப்மிட் ஆர்க் வரைக்கும் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் 50 days முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க 5 சப்மிட் ஆர்க் கூட முழுசாக கம்ப்ளீட் பண்ணல. அதுக்கு முன்னாடியே பிரேக் விட்டுட்டாங்க. ஸோ மேபி வேற ஏதாவது லாங்குவேஜில் டப்பிங் இஷ்யூ இருக்கலாம். அதனால கூட இவங்க ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். வழக்கமாக ஹிந்தி டப்பிங்ல தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். பட் இப்போ ரீசனாக கூட பார்த்தீங்கன்னா 5 சப்மிட் ஆர்க் வந்துட்டு ஹிந்தியில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய நார்த் இந்தியன் ஃபேன்ஸ் சோஷியல் மீடியாவில் சொல்லி நானே பார்த்தேன். ஸோ அங்கேயும் டப்பிங் வந்துட்டு இஷ்யூ இருக்காது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. மேபி வேற லாங்குவேஜில் இருக்கலாம், ஏன் தமிழ் லாங்குவேஜில் கூட இருக்கலாம். ஏன்னா அப்போ நான் 5 சப்மிட் ஆர்க் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னது ஹிந்தி டப்பிங் தான். ஏன்னா அங்கிருந்து தான் எனக்கு அப்டேட் கிடைச்சிது. நம்ம வாய்ஸ் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா யாருமே ப்ராப்பராக அப்டேட் தரதில்லை. அவங்க இன்பாக்ஸில் கேட்டாலும் கமெண்ட் பண்ணி கேட்டாலும் பெருசாக அவங்க ரிப்ளை பண்ணுறதில்ல. அஃப்கோர்ஸ் அது அவங்க சொல்லக்கூடாது தான். ஏன்னா சேனல் வந்துட்டு அவங்கள சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு ஏதாவது லீக்ஸ் கிடைச்சா அதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். போன டைம் எடுத்த ஷார்ட் பிரேக் கூட எக்ஸாம் டைமில் தான் எடுத்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ எக்ஸாமுக்காக கூட பிரேக் எடுத்துருக்கலாம். பட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடியே ஏன் அவங்க பிரேக் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. இப்போ யாருக்காவது எக்ஸாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்க. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இது போன டைம் மாதிரி ஷார்ட் பிரேக்காக இருக்காது அப்படின்னு தான் தோணுது. இது கண்டிப்பாக ஒரு லாங் பிரேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி பார்த்தாலும் சோனியை பிரேக் விட்டுட்டாங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கணும்னா, மறுபடியும் டெலிகாஸ்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி தான். ஆல்ரெடி நான் நிறைய இடத்துல சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு சில டீடைல்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. அதை பற்றின வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா உங்களுக்கு ஒரு சின்ன டார்கெட் கொடுக்குறேன். இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 6700 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. 7000 வரதுக்கு இன்னும் 300 தான் தேவை. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் 7000 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நான் ரிலீஸ் டேட் பற்றி கலெக்ட் பண்ண டீடைல்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நருட்டோ ஃபேன்ஸ்க்கு இது ஒரு சின்ன டார்கெட் தான். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பட்டன் மேல ஒரு ரசிங்கான போட்டுட்டு போங்க. தென் ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வழக்கம் போல உசுமாகி நருட்டோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நருட்டோ ஷிப்புடன் பத்தி நிறைய பேர் வீடியோவில் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரிலீஸ் டேட் பத்தின டீடைல்ஸோட நான் வரேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.